பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன்ஸ் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் மேஜர் டெக்ஸ்ட் புக் ஃபார் த பெரிசைக்கிளிக் ரெஃபரன்சஸ். பெட்டர் ஜெகதாம்பால்ல இருந்து ஆரம்பிக்கலாம், தென் கிளைடன், தென் சங்கர் ராமன்ஸ். ஸோ இந்த மூணே மேக்ஸிமம்ஸ் கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் கெமிக்கல் ரியாக்ஷன், பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன்ஸ். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா நமக்கு நிறைய படிச்சிருப்போம். நீங்க முன்னாடி கூட நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், பிகேஆர் மேம் கிளாஸ். என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லெவல்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சிம்பிள் ஆரம்பிக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏதோ ஒரு மாலிகுல் ஏ இருக்கு, ஏதோ ஒரு மாலிகுல் பி இருக்கு. ரெண்டும் தனித்தனியா இருக்கும்போது அது அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா நம்மளா சிந்தட்டிக்கலா நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணணுமோ, அதை பிரேக் பண்ணணுமோ, ஏதோ ஒன்று அதை டிஸ்டர்ப் பண்ணி வேற ஒன்னா மாத்த ட்ரை பண்றோம். அதுதான் ஆஸ் அ கெமிஸ்டா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த வேலையா இருக்கும். யூஸ்வலா நேச்சரே நிறைய ரியாக்ஷன்ஸ் டெய்லி ஏதோ நடத்திட்டு இருக்கு. ஸோ அதுவா கண்டிஷன்ஸை மாற்றணும். அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆகும். நம்ம மாலிகுலோட ரியாக்ஷன்ஸ் நிறைய மெத்தட்ஸ் வச்சு படிச்சுட்டு இருக்கோம். இதுதான் இப்போ ஆஸ் அ கெமிஸ்டா நம்மளோட வேலையாகவும் இருக்கு. இப்போ இந்த நார்மல் சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்கும்? ஒரு ஏ ஒரு பி சேருது, ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த இன்டர்மீடியேட் ஸ்டேபிளா இருக்காது, அது ஸ்டேபிள் ஆகுற மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுது. அதுதான் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நார்மலா சிம்பிளா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதுல நிறைய இருக்கு, இன்ட்ராமாலிகுலர், இன்டர்மாலிகுலர், ரெண்டுத்துக்கு பக்கத்து வேற வேற ரெண்டு மாலிகுல் நடக்கிறது, ஒரே மாலிகுல்ஸ் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லா இதுவரையும் படிச்ச எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வருது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது பெரிசைக்கிளிக். இதுவும் நம்ம கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது ஒரு இன்ட்ராமாலிகுலர், ஏன்னா ஒரே சிஸ்டத்துக்குள்ள நடந்துக்கிற போது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தாண்டிய சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் இதுல இருக்கு. பெரிசைக்கிளிக்ஸ் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து பெரிசைக்கிளிக்கை டிஃப்ரெண்டா காட்டுது, அதுதான் இங்க இருக்கு. ஸோ இப்போ நீங்க சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பார்க்கும்போது எல்லாமே ஸ்டெப் வைஸ் மெக்கானிசமா இருக்கும். ஸோ ஒரு ஏன்னு ஒன்று இருக்கு, அதில் எலக்ட்ரான் ஆட் பண்றோம், இல்லை எலக்ட்ரான் அதுல இருந்து எடுத்துட்டோம், ஸோ அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ மாறுது. இப்போ நியூக்ளியோஃபைல் போய் ஒரு எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுது, அதுக்கப்புறம் இங்க ரிங் கிளீவ் ஆகுது. ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டெப் வைஸா சொல்லிட்டே இருப்போம். ஒன்று நடக்குது, அதுக்கப்புறம் இது இங்க போகுது, இது இங்க போகுது. ஸோ அந்த பாதை உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இது ஸ்டெப் வைஸ் மெக்கானிசம். ஆனா இங்க இந்த மாதிரி ஸ்டெப் வைஸா நடக்கிறது இல்லை, எல்லாமே ஒரே டைம்ல நடக்குது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எல்லா எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டுமே இருக்கு. ஸோ அதுல நெக்ஸ்ட் என்னன்னா, இது இன்டர்மீடியேட் வழியா ஃபார்ம் ஆகுது. இது டிரான்சிஷன் ஸ்டேட். என்ன டிரான்சிஷன் ஸ்டேட், என்ன இன்டர்மீடியேட்? இன்டர்மீடியேட்னா ஒரு லைஃப் டைம், ஒரு ஒரு பர்டிகுலர் லெவல்லையாவது அதோட லைஃப் டைம் இருக்கணும். அது சில இன்டர்மீடியேட்ஸ் நம்மளால ஐசோலேட்டே பண்ண முடியும். வெறும் இன்டர்மீடியேட்ஸ் மட்டும் ஐசோலேட் பண்ண முடியும். லைக் கேட்டையானாவோ ஆனையானாவோ ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐசோலேட் பண்ண முடிந்த ஸ்பீசிஸ் எல்லாமே இன்டர்மீடியேட்ஸ். இப்போ நமக்கு பெரிசைக்கிளுக்கு வரும்போது இது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு புது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஒரு இன்டர்மீடியேட்டே ஃபார்ம் ஆகாது, அது ஜஸ்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் மட்டும்தான். நம்மளால ஒரு பஸ் ஸ்டாப்பை ஃபைண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது இவ்வளவுதான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் எல்லா எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டுமே இருக்கிறதுனால இதை நம்ம கன்சிடர் மெக்கானிசம் சொல்றோம். அது சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ்ல நடக்குது. இப்போ மெயின் த பை பாண்ட் இன்வால்வ். ஸோ இப்போ நீங்க இங்க பாக்குறதெல்லாம், இப்போ நீங்க ஒரு டபுள் பாண்ட்ல அடிஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல பை பாண்ட் இன்வால்வ் ஆகுது. ஆனா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா நீங்க அந்த டபுள் பாண்ட், இப்போ புரோமின் அட்டாக் ஆகுது, மைனஸ் இங்க போகுது, இல்ல ஹச் இங்க அட்டாக் ஆகுது, பிளஸ் இங்க போகுது. இந்த எல்லா மூவ்மெண்ட்ஸையுமே உங்களோட நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நீங்க சொல்லிட முடியும். ஆனா பெரிசைக்கிளிக்ல இது எல்லாமே ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்ல சைக்கிளிக்ல நடக்கிறதுனால உங்களால அந்த ஐசோலேட்டட் இன்டர்மீடியேட்டை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இதெல்லாமே செகண்ட் கேட்டகரிஸ்ல வருது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல ஆட் ஆயிருக்கும். முக்கியமான பாயிண்ட் த லாஸ்ட் ஒன். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்கா இருக்க அவசியம் கிடையாது ஒரு நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன்ல. இப்போ நீங்க ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்காவோ ஸ்டீரியோ செலக்டிவாவோ ஒன்று பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒன்று, ஒரு கைரல் என்வரான்மெண்ட் கொடுக்கணும், கைரல் ரியேஜென்ட்டோ இல்லை கைரல் சால்வெண்ட். நீங்கள் கைரல் ஏதாவது ஒரு கைரல் என்வரான்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களால ஸ்டீரியோ செலக்டிவாவோ ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்காவோ மாற்ற முடியும். பட் பெரிசைக்கிளிக்ல எல்லா ரியாக்ஷன்ஸுமே, மோஸ்ட்லி எல்லா ரியாக்ஷன்ஸுமே ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். எதனால அப்படின்னா இது எல்லாமே ஆர்பிட்டால் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் திங்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மட்டும்தான். இது இல்லாம குரூப் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஹீலியோட்ரோப் நிறைய இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் பெரிசைக்கிளிக்கோட மெயின் 3 டைப்ஸ் என்னன்னா எலக்ட்ரோசைக்ளிக், சைக்ளோடிஷன், சிக்மாட்ரோபி. ஸோ இதே ஃபார்மெட்ல தான் நம்ம பார்க்கவும் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோசைக்ளிக் டிஸ்கஷன், அப்புறம் சைக்ளோடிஷன், அப்புறம் சிக்மாட்ரோபி.
ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஒரு எலக்ட்ரோசைக்ளிக் இவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ட்ரையின் சிஸ்டமோ ஒரு டையின் சிஸ்டமோ இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது எல்லாமே கான்ஜுகேஷன்ல இருக்கணும். எலக்ட்ரோசைக்ளிக்கு எல்லாமே கான்ஜுகேஷன்ல இருக்கணும். இப்போ இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே சைக்கிளிக் டிரான்சிஷன் ஸ்டேட்ல நடக்கும். புதுசா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது, ஹெக்ஸா ட்ரையின் டு சைக்ளோ ஹெக்ஸா டையின். ஸோ இதுல என்ன நடந்திருக்கு, ஜஸ்ட் இந்த பை எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சைக்கிளிக் மூவ்மெண்ட் ஆகுது. 3 பை பாண்டா இருந்தது 2 பை பாண்டாவும் ஒரு சிக்மா பாண்டாவும் மாறுது. சிம்பிள். இது எலக்ட்ரோசைக்ளிக்கோட ஒரு பேசிக் ஒன். இதுல இருக்கிற வெரைட்டிஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஒரு நியூ சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு நியூ சிக்மா பாண்ட் பிரேக் ஆகி நியூ பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இவ்வளவுதான் எலக்ட்ரோசைக்கிள். சைக்ளோஎடிஷன்னா இது இன்ட்ராமாலிகுலர் கிடையாது, இது ஒரு இன்டர்மாலிகுலர். ஒரு டையினும் ஒரு டையினோஃபைலும் இருக்கும்போது அது ஒரு சைக்கிளிக் இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணுது. லைக் நாட் இன்டர்மீடியட், சைக்கிளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் வழியா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் சைக்ளோஎடிஷன்ஸோட பேசிக்ஸ். இதோட டீல்ஸ் ஆட ரியாக்ஷன் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நம்ம படிக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மட்டும். ஸோ இதுல 2 சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும் ஃபார்வர்ட்ல. அதே பேக்வர்ட் ரெட்ரோ டீல்ஸ் ஆர்டர் பண்ணும்போது 2 சிக்மா பாண்ட் ரிலீஸ் ஆயிடும். சிக்மா ட்ரோபிக் இது 3,3 டீஜெனரேட் மட்டும் இங்க காமிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம 1,3 ஷிஃப்ட், 1,5 ஷிஃப்ட்ஸ், மெத்தில் ஷிஃப்ட், ஹைட்ரஜன் ஷிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது ஒரு கம்பேரிட்டிவ் இருக்கணுமேன்றதுக்காக இங்க போட்டுருவோம். இதுலயும் கிட்டத்தட்ட இது எலக்ட்ரோசைக்கிளிக் மாதிரியே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இது சைக்ளோஎடிஷனை விட்டுட்டு ஒரு எலக்ட்ரோசைக்கிளோட எக்ஸாம்பிள் சிக்மா ட்ரோபிக் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒருவேளை ஒன்னா இருக்குமோன்ற மாதிரி இருக்கும். ஆனா க்ளோஸ் அப் பாத்தீங்கன்னா இது கான்ஜுகேஷன் இருந்தாதான் எலக்ட்ரோசைக்கிளிக் பாசிபிள். ஆனா சிக்மா ட்ரோபிக் கான்ஜுகேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராப்பர் நம்பரிங் சிஸ்டம் இருந்தா ஒரு சிக்மா ட்ரோபிக் நடக்க முடியும் சைக்கிளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் வழியா. ஸோ இது எல்லாமே ஒரு கீ பாயிண்ட், ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இது எல்லாமே நீங்க ஒருவேளை எம்எஸ்சியில படிச்சிருந்திருக்கலாம், இல்ல படிக்க போகலாம். உங்களுக்கு ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக மட்டும். ஓகே, இப்போ இதுக்கு போறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக. நம்ம ஆல்ரெடி நிறைய இன்ஆர்கானிக்ஸ்லயும் படிச்சிருப்போம், ஆர்கானிக்ஸ்லயும் வரும், பிசிக்கல்ஸ்லயுமே வரும். மாலிகுலர் ஆர்பிட்டால் அதை பத்தி படிப்பு இருக்கும்ல, கண்டிப்பா இன்ஆர்கானிக்ல இருக்கும். பிசிக்கல்ல எப்படி அந்த ஆர்பிட்டல் டெரிவேஷன்ஸ் எல்லாம் நிறைய போயிருக்கும். பிசிக்கல் அதிகமா டிஸ்கஸ் பண்ணல. சிம்பிள் ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் சேர்ந்து 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் உருவாகும். கரெக்டா? ஸோ ஒரு ஐசோலேட்டட் பி ஆர்பிட்டால், இதுவும் ஒரு ஐசோலேட்டட் பி ஆர்பிட்டால். இது ரெண்டுமே இப்போ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸா இருக்கு. இது ரெண்டும் ஜாயின் பண்ணி 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை கொடுக்குது. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை ஒன்னு லோயர் எனர்ஜியா இருக்கும், இன்னொன்னு ஹையர் எனர்ஜியா இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லேப் இருக்கிறதுனால இது பாண்டிங், இங்க டிஸ்ட்ரக்டிவ் ஓவர்லேப். இங்க நீங்க உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். ஸோ இது டிஸ்ட்ரக்டிவ் ஓவர்லேப், இது ஆன்டி பாண்டிங். ஸோ இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். இது ஹை ஸ்டேபிள் கம்பேர் டு திஸ் ஒன். பாண்டிங்கை விட எப்பவுமே இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜஸ்ட் உங்களை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக. அதே மாதிரி இது பாண்டிங். ஸோ இந்த எனர்ஜி கேப்னால தான் உங்களுக்கு நீங்க ப்ராடக்ட் நோக்கி மூவ் பண்ண போறீங்க, பாண்டிங் ஓவர்லேப்ஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட், இப்போ இதுதான் நம்ம காமனா பார்க்க போற சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக் ரெப்ரசன்ட் தான். இதான் ஒரு ஆர்பிட். இப்போ இப்படிதான் நம்ம ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால காட்டுவோம். இதுல நீங்க பாசிட்டிவ் மைனஸ் எதை வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 2 லோப்ஸ் இருக்கு நார்மல் பி ஆர்பிட்டால்ஸ்ல. ஸோ அது மட்டும் தான் காமிக்கிட்டு. இப்போ இது ஈத்தீன் எத்திலீனோடது. இப்போ இதுல இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரணும்னா, இதுல எத்தனை நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் மீன்ஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா, எலக்ட்ரான் எங்க ஃபைண்ட் பண்ண முடியலையோ அதான் நோட். ஸோ இப்போ இந்த ரீஜியன்ல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லேப் இருக்கனால இது எல்லா ஆர்பிட்டால்ஸ் இதுக்கு நடுவில் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இங்க உங்களால நோட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நோட் 0. அதே இங்க இது ஒரு செப்பரேட் சைன், இது ஒரு செப்பரேட் சைன். ஸோ இங்கனக்குள்ள ஒரு ஆர்பிட்டால் ஓவர்லேப் இருக்காது. ஸோ இது ஒரு நோட் ஆகுது, ஏன்னா இங்கனக்குள்ள எலக்ட்ரான்ஸ் ஃபைண்டிங்ஸ் நடக்கல. ஸோ அதே இது வந்து ஒரு சிம்பிள் எத்திலீனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதே நம்ம 1,3 பியூட்டா டையின் வரும்போது இங்க 0 நோட், ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே சைன்ஸ். ஸோ 0 நோட், அதனால இது த லோயஸ்ட் எனர்ஜியா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் த. நீங்க
மாலிகுலர் ஆர்பிட்டால் அரேஞ்ச் பண்றதுக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுக்கு நடுவுல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்க இருக்கும், பட் இங்க இல்ல. ஸோ இது ஒன் நோடு. அதை இங்க பார்க்கும்போது இங்க ஒரு நோடு, இங்க ஒரு நோடு. இது 2 நோடு சிஸ்டம், இங்க 3 நோடு சிஸ்டம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 0 1 2 3. ஸோ இது 1,3 பியூட்டாடையீன் சிஸ்டம். இதே ட்ரையீன் சிஸ்டம், ஹெக்ஸா ட்ரையீன் சிஸ்டம் வரும்போது அதே தான். இங்க 0 நோடு, 1 நோடு, 2 நோடு, 3 4 5. கரெக்டா கண்டுபிடிக்க முடியுங்களா? இது 1 நோடு, இங்க 2 நோடு, இங்க 3 நோடு சிஸ்டம், 4 நோடு, இங்க எல்லாமே 5 நோடு. ஒன்ஸ் நீங்க இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் அரேஞ்ச் பண்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர எல்லா ப்ராப்ளமுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதுல அடுத்து இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் நடக்கும். ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்னு. ஆனா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப அவசியமாகுது. இப்போ எலக்ட்ரோசைக்ளிக் இதுக்குள்ள போறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஒரு யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், மோஸ்ட்லி ரிவர்சிபிளா இருக்கும். ஸோ நம்ம ஒரு சைடு தான் அது போகும்னு கணிக்க முடியாது. சில டைம்ஸ் அது ரிவர்ஸாகவும் நடக்கலாம். ஏன்னா நம்ம தான் சொன்னோமே டிரான்சிஷன் ஸ்டேட் சைக்கிளிக் ஸ்டேட் வழியா நடக்குதுன்னா நீங்க மோஸ்ட்லி ரெப்ரசென்ட் பண்றதையுமே ஆரோ மார்க்கா ரெப்ரசென்ட் பண்ணாம ஈக்குலிபிரியம் ஆரோவா ரெப்ரசென்ட் பண்ணாலே குட் தான். ஏன்னா மோஸ்ட்லி இது ரிவர்சிபிளா இருக்கிறதுனால. ஸோ இது எய்தர் தெர்மலி போட்டோகெமிக்கலி 2 எனர்ஜி மூலமாகவுமே இதால ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுவும் ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாயிண்ட் இதுல. ஏன்னா இப்போ நம்ம யூஸ்வலா பாக்குற எல்லா ரியாக்ஷன்ஸுமே தெர்மல் ரியாக்ஷன்ஸா தான் இருக்கும். இப்போ நம்ம நீங்க படிச்சுட்டு இருந்தீங்களா, இத்தனை டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணோம், இது இதுவா மாறிடுச்சு. ஆசிட் இதை இந்த மீடியம்ல இவ்வளவு ஹீட் பண்ணோம், இது இதுவா மாறிடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம மோஸ்ட்லி தெர்மல்ல பார்த்துட்டு இருப்போம். போட்டோ ரியாக்ஷன்ஸ் இது போட்டோ ரியாக்ஷன்ஸ் கண்டிஷன் லைக் ரெண்டுலையுமே அந்த சைக்கிள் டிரான்சிஷன் ஸ்டேட் ஆக்சஸ் பண்ண முடியறதுனால இது ரெண்டாலையுமே ஆக்டிவேட் பண்ணப்படுது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கீ பாயிண்ட்ஸ்னா, இப்போ ஒரு சிஸ் டையீன் சிஸ்டம் இருக்கு, ஒரு டிரான்ஸ் டையீன் சிஸ்டம் இருக்கு. இப்போ இந்த 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸும் க்ளோசர் டு ஈச் அதர். ஸோ அதனால அதுங்களால லைக் அவங்களால அப்ரோச் பண்ண முடியும். தே கேன் ஃபார்ம் பாண்ட், சைக்கிள் டிரான்சிஷன் ஸ்டேட் அட்டைன் பண்ண முடியும். ஆனா இப்போ டிரான்ஸா இருக்கும்போது இது ரொம்ப அவே ஃப்ரம் ஈச் அதரா இருக்குல்ல, இது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இதால அப்ரோச் பண்ண முடியாது. ஆனா ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே இந்த சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் பயங்கர ஹையா இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு ஈக்குலிபிரியமா தான் இருக்கும். ஏன்னா ஹை டெம்பரேச்சர்ல இந்த சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் நம்மளால ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அது எஸ் டிரான்ஸா இருந்தாலும் சரி, எஸ் சிஸ்ஸா இருந்தாலும் சரி சேம் தான். நீங்க சொல்யூஷன்ஸ்ல எடுக்கும் போதே இது ரெண்டும் சேமா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன்னா இங்கேயுமே ஒரு சிங்கிள் பாண்ட் தான் இது ரெண்டையும் டிஃபர் பண்ணி காட்டுது. பட் பாயிண்ட் என்னன்னா, இது எப்போ சிஸ்ஸா இருக்கோ அப்பதான் அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வருது. ஸோ தே கேன் ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, அடிஷ்னலா எது இந்த சைக்கிளைசேஷனையோ இல்ல ரிங் ஓப்பனிங்கோ டிரைவ் பண்ணுது? இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கு, இந்த சிஸ் ஒரே ஓரியன்டேஷன்ல இருந்தா அதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். இதையும் தாண்டி ஏதாவது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான் இது. இப்போ நம்ம ஹெக்ஸா ட்ரையீன் எடுத்து ஹீட் பண்ணும்போது ஒரு நியூ சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளான மாலிகுல் இல்லைங்களா? இந்த ரொட்டேஷன் பாசிபிள், இந்த ரொட்டேஷன் பாசிபிள். அது இல்லாமல் இது ஒரு லீனியர் அல்கைல் செயின். இப்போ நம்ம போட்டிருக்கிறதுனால இது சைக்கிளிக் மாதிரி தெரியலாம், பட் இது ஒரு லீனியர் அல்கைல் செயின். ஸோ அது ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு மாலிகுல். இப்போ இங்க ஒரு நியூ சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அது இதை சைக்கிளிக்கா மாத்துது, இதை கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் பண்ணுது. கரெக்டா? ஸோ இந்த சிக்மா கம்பேரிட்டிவ்லி நமக்கு தெரியும், பை வந்து ஒரு ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கிற சிக்மா பாண்ட்ஸை விட அதிகமாக ஃபார்ம் பண்ணப்படுற, அது சிக்மா பாண்ட்ஸ் மேலேயே ஃபார்ம் பண்ணப்படுற எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி பையை விட சிக்மா தான் அஃப்கோர்ஸ் அதிகம். ஸோ இங்க சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால இதை விட இது கம்பேரிட்டிவ்லி ஸ்டேபிள் ஸ்டேட் மூவ் பண்ணப்படுது ஒரு ஸ்ட்ராங் சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன்னால. இதே கேஸ் நம்ம சைக்கிள் பியூட்டின் சிஸ்டம்ல ரிவர்ஸா இருக்கும். இப்போ இது ஒரு சைக்கிளிக் தான் இதோட டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். பட் இங்க சைக்கிளிக் தான் இதோட ரிங் ஓப்பனிங்கான டிரைவிங் ஃபோர்ஸ். ஏன்னா சைக்கிள் பியூட்டேன் ரிங் ரொம்ப ரிங் ஸ்ட்ரெயினான ஒன்று. நம்ம ஆல்ரெடி பேயர் ஸ்ட்ரெயின் தியரிஸ்ல படிச்சிருப்போம். 6க்கு மேலே 6க்கு கீழே அந்த பாண்ட் ஆங்கிள்ஸ்லாம் வச்சு இது எவ்வளோ ரிங் ஸ்ட்ரெயினை அது கன்சியூம் பண்ணுது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ இந்த ரிலீசிங்க்கு என்ன காரணம்? இதுவும் அதுதான். இங்க என்ன இன்வால்வ்மெண்ட் இருக்கும்? இங்க 2 பை எலக்ட்ரான்ஸும்
2 சிக்மா எலக்ட்ரான்ஸும் இன்வால்வ் ஆகி 2 பை எலக்ட்ரான்ஸை கொடுக்குது, 2 பை பாண்ட்ஸை கொடுக்குது. இங்க சிக்மா பாண்ட் லாஸ் ஆகுது. ஆனா அந்த பாயிண்ட் என்ன, ரிங் ஸ்ட்ரெயின் ரிலீஸ் ஆகுது. ஸோ சிக்மா பாண்ட் லாஸ் ஆனாலுமே ரிங் ஸ்ட்ரெயின் ரிலீஸ் ஆகுறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் நோக்கி தள்ளப்படுது. இதுல அஃப்கோர்ஸ் இது ரிவர்சிபிள் பாசிபிள், ஆனா ஆர்எம்ஆர்கோட லென்த் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ மேக்சிமம் இது ரிங் ஓப்பனிங்கை தான் கொண்டு போகுது. இதுவும் ஒரு ஒரு குட்டி டேபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். கம்பேர் பண்றோம், லைக் ரிங் க்ளோசிங்ல எப்படி, ரிங் ஓப்பனிங்ல எப்படி. ஸோ ஒரு புது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ரிங் க்ளோஸ் ஆகும்போது ஒரு புது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஒரு பை பாண்ட் லாஸ் ஆகுது. அதே ரிங் ஓப்பனிங்ல ஒரு பை பாண்ட் கிடைக்குது, ஒரு சிக்மா பாண்ட் லாஸ் ஆகுது. ஸோ இவ்வளவுதான். இது இதோட எலக்ட்ரான் சிஸ்டம்ஸ். அது 4 பையா 8 பையான்றதை பொறுத்து அதை நீங்க எந்த சிஸ்டம்ஸ்குள்ள கொண்டு வரீங்க. ஸோ 4, 8, 12 இது எல்லாமே 4n சிஸ்டம்ஸ்குள்ள வரும். 6, 10, 14 இது நம்ம அரோமேட்டிசிட்டி படிச்சிருந்தோம்னா அப்படியே நமக்கு அந்த அதை கண்டினியூ பண்றோம். ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் 1,3 பியூட்டாடைனோட ஆர்பிட்டல் டயக்ராம் போட்டாச்சு. நம்ம இந்த ஆல்ரெடி எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியாச்சு. 0 நோடு, 1 நோடு, 2, 3 அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டா? நம்ம இப்பதான் பார்த்தோம் பியூட்டாடைன் ஒரு 4n சிஸ்டம். ஸோ அதுல ஒரு 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நம்ம அரேஞ்ச் பண்றோம்னா 2 பை எலக்ட்ரான்ஸ், 2 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம ஹோமோ என்ன, ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ இது தெர்மல் கண்டிஷன்ல மாலிகுல் இப்படிதான் இருக்கும். ஸோ மாலிகுலரோட ஹோமோ இதுதான் அண்டர் தெர்மல் கண்டிஷன்ல. இதே போட்டோ கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும்னா, இப்போ இது தெர்மல் நார்மலா இருக்கும்போது இப்படி இருக்கிறது, போட்டோ கண்டிஷன்ல ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து எக்ஸைட் ஆகி இங்க போயிடும். இப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட்ல எது ஹையஸ்ட் எனர்ஜி ஆக்குபைடு ஆர்பிட்டல். ஸோ இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி ஆக்குபைடு. இதுவுமே ஆக்குபைடு தான், ஆனா இதை விட இது ஹையர் எனர்ஜி ஆக்குபைடு. இப்போ இதுதான் இருக்கிறதுல லோயஸ்ட் எனர்ஜி அன்ஆக்குபைடு. ஸோ இது ஹையஸ்ட் எனர்ஜி அன்ஆக்குபைடு, இது லோயஸ்ட் எனர்ஜி அன்ஆக்குபைடு. நமக்கு எப்பவுமே ஹோமோலுமோ தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ ஹையஸ்ட் எனர்ஜி ஆக்குபைடு, இது லோயஸ்ட் எனர்ஜி அன்ஆக்குபைடு. இது ரெண்டுக்குமான எனர்ஜி கேப்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும், நம்ம அதை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இதுல பார்க்கும்போது ஆக்சுவலா இப்போ போட்டோ லைக் தெர்மல் கண்டிஷன்ஸ்ல ஹோமோவா இருந்தது, இப்போ ஹோமோவா இல்லை. இதுல லூமோவா இருந்ததா இப்போ ஹோமோவா இருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் நார்மல் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட் ஆகி மேல போயிடும். இவ்வளவுதான். தெர்மல் கண்டிஷன்ல இது ஹோமோ, போட்டோ கண்டிஷன்ஸ்ல இது ஹோமோ. இவ்வளவுதான். லூமோவை இப்போதைக்கு ஒரி பண்ண வேணாம், ஜஸ்ட் நம்ம ஃபோக்கஸிங் ஆன் ஹோமோ. இதே மாதிரி ட்ரையின் சிஸ்டம்க்கும் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாலிகுலர் ஆர்பிட்டலோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். இதுல 6 எலக்ட்ரான் சிஸ்டம், இது ஒரு 4n+2 சிஸ்டம். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ். தெர்மல் கண்டிஷன்ஸ்ல இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும். இதோட ஹோமோ லெவல் இங்க இருக்கு. ஸோ நீங்க இப்போ நீங்க இன்னும் ஈஸியா சொன்னோம்னா 1 நோடு இருக்கிறது தெர்மல் கண்டிஷன்ஸ்ல ஹோமோ, 2 நோடு இருக்கிறது போட்டோ கண்டிஷன்ஸ்ல ஹோமோ. ஃபார் த 4n சிஸ்டம், 4n+2 சிஸ்டம்ல 2 நோடு இருக்கிறது தெர்மல் கண்டிஷன்ஸ்ல ஹோமோ, 3 நோடு இருக்கிறது போட்டோ கண்டிஷன்ஸ்ல ஹோமோ. இதை மட்டும் நமக்கு நீங்க இது போட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க, ஒரு இமேஜ் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இந்த ஸ்லைடு உங்களுக்கு பிக்சரபிளா இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹோமோ ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் ஹோமோ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மற்ற எல்லாமே ஃபர்தர் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்போ தெர்மல் கண்டிஷன்ஸ்ல எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் நம்ம ஹோமோ மட்டும் அரேஞ்ச் பண்றோம். இது போட்டோ கெமிக்கல், வேற இதுல பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. எனர்ஜி வைஸா எது ஹோமோன்றது மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, இது கிளியர் தானே? இதே தான். இங்க இருக்கிற 1 நோட் சிஸ்டம், 2 நோட் சிஸ்டம், இங்க இது 2 நோட் சிஸ்டம், இது 3 நோட் சிஸ்டம். ஸோ இதான் நான் ஏர்லியர் ஸ்டைல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஹோமோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நமக்கு அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ சைக்கிள் இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு சைக்ளோபியூட்டீன் இருக்குதுன்னா அது நமக்கு எஸ் ஆகும், ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகும் வரும். இது ரெண்டும் ஈக்குலிபிரியம். ஏன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இந்த சிக்மா பாண்ட் பயங்கரமா ரொட்டேட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இதான். இப்போ இதுல எந்த சப்ஸ்டியூஷன்ஸுமே இல்லை. ஸோ இது ரெண்டுமே வந்துடுது நம்ம சொல்லிட்டோம்.
இதே ஒருவேளை இதுல டிரான்ஸாவும் சிஸ்ஸாவும் இருக்கு, ஒருவேளை இப்ப நான் வெறும் சிஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரிங் ஓப்பனிங் நடக்குது, எனக்கு எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? விச் ஐசோமர், இல்லைன்னா எந்த 2 ஃபார்ம் ஆகும், இல்ல 3மே ஃபார்ம் ஆகுமா? இதான இருக்கிறதுல பெரிய கொஸ்டினா இருக்கும். ஏன்னா இதுவரையும் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒண்ணு இல்லை. ஆனா இது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. எப்போ சப்ஸ்டியூஷன்ஸ் வருதோ அந்த சப்ஸ்டியூஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அது எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கான்ஃபிகரேஷனல் ஐசோமர்ஸை போய் கொடுக்கும் அப்படின்றதுல கொஸ்டின்ஸ். இது வந்து 4n சிஸ்டம்ல. இதே மாதிரி 4n+2ல பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஒரு ரிங் க்ளோசிங் நடக்குது, நம்ம எந்த ஐசோமர் எடுத்திருந்தாலும் இதெல்லாமே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ஸ்ல இந்த சிக்மா பாண்ட் ரொட்டேஷன்ஸ் பாசிபிள்ன்றதுனால கடைசியில அது வந்து எஸ் கொண்டு வந்து விட்டுரும். ஆனா முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இந்த டபுள் பாண்ட் இது கண்டிப்பா Z கான்ஃபிகரேஷனா தான் இருக்கணும். ஒருவேளை அது ஈயா இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் பண்ணாலும் அது வராது. ஏன்னா இங்க இது கான்ஃபிகரேஷன் ஐசோமர்ஸ், இந்த சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ். ஸோ நீங்க இந்த ரெண்டையும் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். கான்ஃபிகரேஷனல் சேஞ்சபிள் கிடையாது, கன்ஃபர்மேஷனல் ரூம் டெம்பரேச்சர்லேயே சேஞ்சபிள். ஸோ ஒன்ஸ் நம்ம இது கிடைச்சிருச்சுன்னா இது அஃப்கோர்ஸ் இதை கொடுத்துரும், ஒரு சைக்கிளிக் ப்ராடக்ட் கொடுத்துரும், அதுல நோ ப்ராப்ளம். எப்போ சப்ஸ்டியூஷன்ஸ் வருதோ அப்போதான் ப்ராப்ளம். இப்போ இதே லைக் 4n ப்ராப்ளம்ஸ் தான் நான் ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன் ஜஸ்ட். இப்போ ஒருவேளை இந்த டெர்மினல் கார்பன்ஸ்ல சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு, இப்போ நீங்க எப்போ சப்ஸ்டியூட் பண்றீங்களோ அது வரையுமே இந்த சிக்மா பாண்டை வச்சுதான் நம்ம எஸ் சிஸ்ஸா எஸ் டிரான்ஸா நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இங்க சப்ஸ்டியூஷன்ஸ் வரும்போது இந்த டபுள் பாண்ட் முக்கியத்துவம் வருது. இப்போ நீங்க இந்த டபுள் பாண்டை வச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு இ கான்ஃபிகரேஷன் ஐசோமர், இந்த டபுள் பாண்டை பாத்தீங்கன்னா இது ஒரு இ கான்ஃபிகரேஷன். அதே இங்க பார்க்கும்போது இது இ இது Z, ஏன்னா ரெண்டுமே ஒரே சைடு இருக்கு. சிஸ் தான் Z சொல்றோம். ஸோ அதே மாதிரி இது 2 Z. இப்போ நம்ம நடுவில் இருக்கிறது எல்லாமே Z, இந்த Z காமன். ஸோ நம்ம அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. ஓகே, இந்த Z எல்லாமே காமன். இது Z இருந்தா மட்டும்தான் உங்களால சைக்கிளைசேஷன் கொண்டு வர முடியும். இது ஒரு வேளை ஈயா இருந்ததுன்னா அது மொத்தமா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அதை பத்தி நம்ம பேசலாம். ஒன்லி இப்போ ரெண்டுமே இ ஐசோமரா இருக்கு, டெர்மினல் கார்பன்ஸ் ரெண்டுமே இ ஐசோமரா இருந்தா நமக்கு சிஸ் ப்ராடக்ட் கிடைக்குமா, டிரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்குமா? இல்ல ஒரு இஎஸ்ஆ இருந்தா சிஸ் கிடைக்குமா, டிரான்ஸ் கிடைக்குமா? ஜெட் செட்டா இருந்தா சிஸ் கிடைக்குமா, டிரான்ஸ் கிடைக்குமா? ஸோ இந்த கேள்விக்கு ஒரு அன்ஆன்சரபிள் தான் இருக்கு. இன்னும் இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு நம்ம இதுவரையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த மெத்தட்ஸ் ப்ரொபோஸ் பண்ணவங்க இவங்க தான். ஃபர்ஸ்ட் வுட்வர்ட் அண்ட் ஹாஃப்மேன், அதுக்கப்புறம் லேட்டரா ஃபுக்கி. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் நோபல் பிரைஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொனால்டு ஹாஃப்மேனும் கெனிச்சி ஃபுக்கி, இவங்க 2 பேரும் ஒரு நோபல் பிரைஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவர் சிங்கிள் நோபல். ஸோ இது நம்ம படிக்கும்போது இப்போ நமக்கு படிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம கால்குலேட்டிவ் மைண்டோட யோசிக்கிறதுனால இது தெரிஞ்சுன்னா இது ஈஸி ஆயிடும், இது தெரிஞ்சா இது ஈஸி ஆயிடும், இது தெரிஞ்சா இது ஈஸி ஆயிடும். ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க இதை இமேஜின் பண்ணி இது இந்த மாதிரி ஓரியன்டேஷன்ஸ் எல்லாம் நடக்குது, ஸோ இது இப்படிதான் போய் முடியுது, இதுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு தெரியாத காலகட்டங்கள் அதை யோசிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த பெரிய விஷயத்துக்காக இவங்களுக்கு நோபல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன அந்த சிஸ்டம்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதான் ரூல்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்ல என்னெல்லாம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ ஒரு மாலிகுலை பாக்குறீங்கனாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அது என்ன எலக்ட்ரான் சிஸ்டம்னு கண்டுபிடிக்கணும். 4n இருக்கும், இல்ல 4n+2 இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சூஸ் த ஹோமோ ஆஃப் த சிஸ்டம். நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம், அதுக்கு எந்த ஹோமோ லெவல் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஹோமோ லெவல் எப்படி நம்ம சூஸ் பண்ண முடியும், என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாலிகுல் என்ன எலக்ட்ரான் சிஸ்டம் பார்க்கணும். செகண்ட், அந்த மாலிகுல் என்ன ஸ்டேட்ல இருக்கு, என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கு, போட்டோ கண்டிஷன்ஸா இல்ல தெர்மல் கண்டிஷன்ஸா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு, அனலைஸ் த மோட் ஆஃப் த இன்ட்ராக்ஷன் பேஸ்ட் டெர்மினல் கார்பன். ஸோ இதுதான் இன்னும் நம்ம பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 பாயிண்ட்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தேர்ட் பாயிண்ட் தான் டெர்மினல் கார்பன்ஸை வச்சு நம்ம அதை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றதான் நெக்ஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்லைட், மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ஆஃப் 1,3 பியூட்டாடைன் அண்டர் தெர்மல் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் தெர்மலோட ஹோமோ ஒன்னோட சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதுல நமக்கு ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால்னா இது 2 தான் இல்லையா? ஸோ இந்த டெர்மினல் கார்பனோட மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போகும். பேக்ல என்ன இருக்குன்றதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு. ஓகே,
ஸோ அதனாலதான் நான் டல் ஆக்கியிருக்கேன். ஸோ இது மட்டும் தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இந்த இதை பாக்குறீங்க, இதுதான் சிம்பிள் ஒரு பேசிக் சிஸ்டம், ஒரு பியூட்டாடையின் சிஸ்டம். இப்போ இதை கிளாக் வைஸா ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணலாம், இல்ல ஆன்டி கிளாக் வைஸா ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணலாம். இந்த ரொட்டேஷன்ஸ்க்கு பேரு கான் ரொட்டேஷன். சேம் டைரக்ஷன்ஸ்ல 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸையும் நம்ம ரொட்டேட் பண்றோம்னா அந்த ரொட்டேஷனுக்கு பேர் கான் ரொட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலையும் ஒரே டைரக்ஷன்ல நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ இப்போ 30 டிகிரி ரொட்டேட் பண்றேன், அடுத்து 60 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி. ஸோ இப்போ ஃபுல் ரொட்டேஷன்ஸ் நடந்துருச்சு. இப்போ 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸுமே சேம் சைன். ஸோ ஒரு பாண்டிங் ஓவர்லாப்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் இது பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்போ நான் ரொட்டேட் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் ஜஸ்ட் அதை அசெட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸையுமே ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஒன்ஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட், 2 ஆர்பிட்டால்ஸுமே கேன் ஓவர்லேப். ஸோ அதனால இது பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட்டா இருக்கு. இப்போ இது சைக்கிளிக் லைக் கிளாக் வைஸ்ல போறதுனால எனக்கு பாண்டிங்ல இருக்கு. ஒருவேளை ஆன்டி கிளாக் வைஸ் என்ன இருக்கும், அதே ஹோமோ தான், அப்படியே எடுத்து நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றேன். ஸோ இங்கேயுமே பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட்ல தான் முடியுது. ஏன்னா நமக்கு தேவை சேம் லோப்ஸ் ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் சேம் லோப்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுது, இங்கேயும் சேம் லோப்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கான் ரொட்டேஷன் பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ்ல கொடுக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டு கான் ரொட்டேஷன் என்ன, சேம் டைரக்ஷன்ஸ்ல 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலையும் ரொட்டேட் பண்றது, அதுக்கு பேர் தான் கான் ரொட்டேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பாசிபிலிட்டி, ஏன் 2யுமே ஒரே டைரக்ஷன்ல தான் பண்ணணுமா, ஒன்னு ரைட்டாவும் ஒன்னு லெஃப்டாவும் மூவ் பண்ணலாமே, ரொட்டேட் பண்ணலாமே, அந்த கொஸ்டின் தான் நெக்ஸ்ட். ஸோ 2யுமே நீங்க உள்ள இன்வர்டா ரொட்டேட் பண்ணலாம், இல்ல 2யுமே அவுட்வர்டா ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்டா 2யுமே ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும், ஸோ அதே 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இப்போ பாத்தீங்கன்னா வேற லோப்ஸ் பக்கத்துல இருக்கு. ஸோ தேர் ஆன்டிபாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ். கரெக்டா, இதை நம்ம பார்த்தாலே டிஃபரன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ஒரே லோப்ஸ் பக்கத்துல இருக்கு. இப்போ இங்க ஆப்போசிட் லோப்ஸ் பக்கத்துல இருக்கு. ஸோ இது பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்காது, இது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓவர்லேப். ஸோ அதனால இது ஆன்டிபாண்டிங் டிரான்சிஷன் கொடுக்குது. சிம்பிள். 2யுமே ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணா அது கான் ரொட்டேஷன். 2யும் வேற டைரக்ஷன்ல, லைக் ஒன்னு ரைட் சைடு ஒன்னு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அது உங்களோட புரிதலுக்கு. இப்போ நான் என்ன எப்பவுமே வச்சிருந்திருப்பேன்னா 2யுமே ரைட் சைட்ல ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு கான், ஒன்னு ரைட் சைடு ஒன்னு லெஃப்ட் சைடு அது பண்ணேன்னா அது டிஸ். ஸோ இவ்வளவுதான், இப்பதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கோ அப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனா இந்த ரொட்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க மறந்துடுறீங்க அப்படின்னாலும் இந்த லோப்ஸ் டயக்ராம்ஸ் ஞாபகம் இருக்கு, அந்த ஹோமோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது எப்படி ரொட்டேட் ஆகுன்றத பாத்துட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சருக்கு வந்துடலாம். இது ஒன்லி 4n+2 சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் வரும் இல்லையா. சில டைம்ஸ் 3 மெம்பர் ரிங்ஸ் வரும், சில டைம்ஸ் 7 மெம்பர் ரிங்ஸ் வரும். ஸோ அங்கனக்குள்ள எக்ஸாக்டா இப்படிதான் இருக்குமா தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ரொட்டேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இவ்வளவுதான், சிம்பிள். 2ம் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா கான், 2 வேற டைரக்ஷன்ல இருந்தா டிஸ். இவ்வளவுதான். இந்த ரொட்டேஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இந்த ரொட்டேஷன்ஸ்லயோ இந்த ஆர்பிட்டல் ஓவர்லாப்ஸ் இந்த ஸ்லைட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஓகே. நோ சார். சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்களே கேட்கல. இல்ல டவுட் இல்லைன்னு சொல்லு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அதே பியூட்டாடையின் சிஸ்டம் போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம். ஒன்லி ஒன் சேஞ்ச் என்னன்னா இதோட ஹோமோ லெவல் வேற. ஓகே, இது ஒரு 2 நோடு சிஸ்டம். பார்த்தது 1 நோடு சிஸ்டம், இது ஒரு 2 நோடு சிஸ்டம். என்ன டிஃபரன்ஸ்னா ஃப்ரண்டியர் ஆர்பிட்டல் மட்டும்தான். ஸோ நீங்க அங்க பாத்துருப்பீங்க 2 வேற சயின்ஸ்ல இருந்திருக்கும் ஸ்டார்டிங் ஹோமோல. ஓகே, இப்போ 2 ஒரே சயின்ஸ்ல இருக்கு. நான் ஹோமோ மட்டும் சொல்றேன். ஓகே, இப்போ இதை நான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கான் ரொட்டேஷனுக்கு அப்ளை பண்றேன். முதல் 2யும் எடுத்து ஒரே டைரக்ஷன்ல லைக் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றேன். ஸோ அதே 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரில பார்க்கும்போது இந்த 2மே ஆன்டிபாண்டிங் இன்டராக்ஷன்ஸ், வேற லோப்ஸ் பக்கத்துல வருது. ஸோ இது ஆன்டிபாண்டிங் இன்டராக்ஷன் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட். கரெக்டா, இப்போ நான் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணாலும் அதே தான், லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணாலும் அதே தான். ஸோ அதே மாதிரி ஆன்டிபாண்டிங் தான் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரொட்டேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த சைடுன்றது நெக்ஸ்ட்,
அடுத்த கேட்டகரியில போகும். ஸோ நீங்க என்ன ரொட்டேஷன்ஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து இது ஆன்டி பாண்டிங்கா இல்ல பாண்டிங்கா அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிக்கப்பட்டோம். ஓகே, இப்போ இதே ஹோமோவை எடுத்து நம்ம டிஸ்ரோட்டேட் பண்றோம். ஒன்னு இன்வெர்ட், லைக் ஒன்னு ரைட் சைடு, இன்னொன்னு லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ 30, 60, 90. இப்போ இந்த ரெண்டு பாண்டிங்கும் ரெண்டு லோப்ஸுமே பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட்ல முடியுது. ஸோ நான் இன்வேர்டா பண்ணாலும் எனக்கு பாண்டிங்ல தான் கிடைக்குது, அவுட்வேர்டா பண்ணாலும் நான் ரெண்டு மாலிகுலர்லயுமே உள்ள சுத்தினாலும் எனக்கு பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட் தான், அதே ரெண்டையும் வெளியில சுத்தினாலும் எனக்கு பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட் தான். ஸோ இதுலயுமே முக்கியம் என்ன, நம்ம என்ன ரொட்டேஷன் பண்றோம் நமக்கு என்ன கிடைக்குது, அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன மெத்தட்ல போனாலும் அது சேம் தான், பட் இந்த மெத்தடை மாத்திரக்கூடாது. நீங்க ரைட்டா லெஃப்டான்றத மாத்தினா பிரச்சனை இல்லை, ஆனா கானா டிசான்றதை மாத்திருக்கும், அவ்வளவுதான் அதுல பாயிண்ட். ஓகே, 1,3 பியூட்டடைன் இதுல முடிஞ்சிடுது. இப்போ இதோட அப்ளிகேஷன் இப்போ நம்ம அதை பார்த்தோம். இது மூலமா என்ன, ரிங் ஓப்பனிங் ஆஃப் சைக்ளோபியூட்டின். இப்போ சைக்ளோபியூட்டின் ரிங் ஓப்பன் பண்றதா ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட இதாகவுமே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து சிக்மா, கரெக்டா? முதல்ல நம்ம பை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ இது சிக்மாவா இருக்கு. இது ரெண்டுமே இந்த இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஜெகதாம்பால் சிங்ல இருந்து இருந்தது. ஸோ அவங்க வேற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது நமக்கு என்ன சொல்றது, உங்களை மிஸ்லீட் பண்ணிட வேண்டாம். சிம்பிள், ஒரே டைரக்ஷன்ஸ்ல இது மூவ் ஆகுது. ஓகே, கான் ரொட்டேட்டிவ்னா ஒரே டைரக்ஷன்ஸ்ல. ஸோ இது அதே ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரே டைரக்ஷன்ஸ்ல தான் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நீங்க இதை ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது என்னன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அது ஒரே ஹோமோ எடுத்து கான் ரொட்டேட் பண்றோம், டிஸ்ரோட்டேட் பண்றோம், நமக்கு ஹோமோஸ் கிடைச்சது. இப்போ இது ரெண்டுமே ஒரே ஹோமோ தான், கரெக்டா? இது ரெண்டுமே சேம், அதே மாதிரி இது ரெண்டும் சேம். ஸோ அது ஒன்ஸ் அகைன் அதே ரூல் தான், நீங்க ரொட்டேஷன்ல உள்ள இருக்க டைரக்ஷன்ஸ் மாத்தினா மாறாது, பட் ரொட்டேஷன்ஸை மாத்தினா மொத்தமா மாறிடும். இப்போ கான் ஒரே ஹோமோ தான் கொடுக்குது, டிஸ் ஒரே ஹோமோ தான் கொடுக்குது. இங்க ஆங்கிள்ஸ் மாறலாம். இப்போ இது ரெண்டுமே இன்வர்டா சுத்துது, இது அவுட்வர்டா சுத்துது. ஓகே, ஸோ இங்க டைரக்ஷன்ஸ் மாறினாலும் நம்மளோட ரிசல்ட்ஸ் மாறுறது இல்லை. இப்போ டிஸ் இதை தான் கொடுக்குது, கான் இதை தான் கொடுக்குது, டிஸ் இதை தான் கொடுக்குது. ஸோ இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இது கொடுத்ததுனால என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், தெர்மோவோட ஹோமோ இதுதான் தெர்மோவோட ஹோமோ. ஓகே, இதே போட்டோ கெமிக்கலோட ஹோமோ இதுதான் போட்டோ கெமிக்கலோட ஹோமோ. ஸோ இப்போ நீங்க ஒரு சைக்கிளோ பியூட்டின் எடுத்து கான் ரொட்டேட் பண்றீங்கன்னா அது இந்த ஹோமோவை தான் கொடுக்கும். அதே பியூட்டின் எடுத்து டிஸ்ரோட்டேட் பண்றீங்கன்னா அது இந்த ஹோமோவை கொடுக்கும். ஸோ இது மூலமா இது எந்த கண்டிஷன்ஸ்ல இந்த ஹோமோ அட்டைன் பண்ண முடியும்? ஸோ நார்மலா இருக்கிற பியூட்டாடைன் தெர்மல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த ஹோமோ அட்டன் பண்ணுது. ஸோ நார்மலா இருக்கிற பியூட்டாடைன் போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ் தான் இந்த ஹோமோவை அட்டைன் பண்ணுது. ஸோ நீ நம்ம முன்னாடி பார்த்தது ஃபார்வர்டு, ஒரு பியூட்டாடைன் எடுத்து அதை நம்ம ரிங் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல பாக்குறோம், ரிங் க்ளோஸா இருக்கிறத ரிங் ஓப்பன் பண்ணா என்ன ஆகுது. ஸோ எப்போ அது ரிங் ஓப்பன் ஆகும்போது தெர்மல் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற ஹோமோவை கொடுக்குதோ அது அலோடட், தெர்மலி அலோடட். இதே போட்டோ இப்போ இந்த வெறும் ஹோமோ மட்டும் நான் கம்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹோமோ இது போட்டோ கெமிக்கல்ல லைக் தெர்மல்ல இது ஹோமோவா இருக்கு, ஆனா போட்டோ கெமிக்கல்ல இது லூமோவா இருக்கு. கரெக்டா? இந்த அரேஞ்ச்மெண்ட் நான் ஃப்ரண்டியர் ஆர்பிட்டல் மட்டும் தான் பாக்குறேன், நோட் சிஸ்டம்ஸ் பார்க்கல. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு தான் நான் சிம்பிளி இதை மட்டும் சொல்லிட்டேன். ஸோ நீங்க சிம்பிளா பார்க்க வேண்டியது என்னன்னா, கான்ட்ரோட்டேஷன்ஸ்ல நமக்கு வர்ற ஹோமோ தெர்மல்ல தான் அட்டைன் பண்ண முடியும். இதே டிஸ்ரோட்டேஷன்ஸ்ல வர்ற மாலிகுலர் ஆர்பிட்டால் போட்டோ கெமிக்கல்ல தான் அதோட ஹோமோ அட்டன் பண்ண முடியுது. ஸோ இது 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 எதை கொடுக்குது, நான் ஃபைனலைஸா ஒரு ஸ்லைட்ல எல்லாத்தையும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், உங்களுக்கு அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஓகே, இதுவும் அதே ஸ்லைட் தான், இது வித் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் மாறதுனால என்ன பெரிய மாற்றங்கள்னா, இது ஜஸ்ட் இந்த சிக்மா பாண்ட்ஸ்ல மட்டும்தான் மாற்றங்கள், அந்த டபுள் பாண்ட்ஸ்ல மட்டும்தான் மாற்றங்கள். சப்ஸ்டியூஷன்ஸ்ல எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கோ சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படியே மூவ் ஆகணும். ஸோ இப்போ இதே கான் ரொட்டேட் ஆகுது, நமக்கு இங்க இருக்கிற மெத்தில் அப்படியே உள்ள வருது. கரெக்டா? இந்த மெத்தில் பாருங்க அப்படியே உள்ள வருது. கீழே இருக்கிற மெத்தில்
அப்படியே இங்க உள்ள வருது. இப்ப நீங்க இதே டிஸ்ல பார்க்கும்போது ஒரே மாலிகுல் தான், இது எல்லாமே ஒரே மாலிகுல் தான் எடுத்துருக்காங்க. இப்போ இது உள்ள வந்துடுச்சு, பட் கீழே இருக்கிறது வெளில போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். ஏன்னா இந்த 2 மெத்தில் உள்ள இருக்கு, இதுல ஒரு மெத்தில் உள்ள இருக்கு, ஒரு மெத்தில் வெளில இருக்கு. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். இதை ரெண்டையுமே பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் மாதிரி தெரியலாம், ஏன்னா அது ரெண்டுமே உள்ள இருக்கு, ரெண்டுமே வெளில இருக்குன்னு. ஆனா கீ பாயிண்ட் என்ன, இந்த சிக்மா பாண்ட்ஸ் ரொட்டேட்டபிள். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, நம்ம அதுக்கு கடைசியா வருவோம். அதே மாதிரி இது ரெண்டும் சேம் ஐசோமர்ஸ் தான். இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். ஸோ கான்ல கொடுக்கறதும் டிஸ்ல கொடுக்கறதும் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸை கொடுக்கும். நம்ம கான்லயே ஒரே டைரக்ஷன்ஸ்ல ரொட்டேட் பண்ணோம்னா அது ரைட் சைடு ரொட்டேட் பண்றது கொடுக்குற ப்ராடக்ட்டும் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்டும் சேம் தான். ஸோ இவ்வளவுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது அதே போன ஸ்லைட்ஸ் தான். அது ஹோமோ எந்த ஹோமோ கொடுக்குதுன்றதை பொறுத்து. இது தெர்மலி கான் மட்டும்தான் தெர்மலி ஹோமோ கொடுக்க முடியும், டிஸ் போட்டோ கெமிக்கல் ஹோமோ கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களை இன்னும் கரெக்டா லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் சைக்ளோபியூட்டீன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன். இது சிஸ் சைக்ளோபியூட்டீன். ஓகே, 2 மெத்திலுமே அந்த சைக்ளோபியூட்டின் ரிங்குக்கு மேல இருக்கு. இப்போ நான் ரெண்டையுமே ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். ஸோ அது கான் ரொட்டேஷன், ஸோ ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும். இப்போ இது எல்லாமே வேற வேற வியூ பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நான் சைக்ளோபியூட்டின் சைட்ல இருந்து பாக்குறேன், இதை இந்த சைட்ல இருந்து பாக்குறேன், இது டாப்ல இருந்து பாக்குறேன். ஸோ இது டாப் வியூ, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வியூ என்னவா வேணா இருக்கலாம், ஆனா நீங்க டைரக்ஷனை மாத்திடக்கூடாது. நீங்க ஒரு மாலிகுலை எப்படி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்றதும் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குட்டி மிஸ்லீடு கூட உங்களை வேற ஒரு ஐசோமர்ஸ்ல போய் விட்டுரும். இப்போ நீங்க சிஎஸ்ஆர் பாக்குற ட்ரிக்கே அங்கதான் இருக்கும். ஏதாவது ஒரு குட்டி மாறுதல் பண்ணிடுவாங்க, நீங்க வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க, உங்களோட நினைப்புக்கு ஒரு ப்ராடக்ட் எழுதுவீங்க, அது தப்பாயிடும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டோம். அட நம்ம இந்த சிஸ்டம் தானே, ஸோ அப்படி ஈஸியா பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அந்த தப்பு பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மாதிரி இப்போ நம்ம இது வியூ பாயிண்ட்ஸ் வேற வேற ஆங்கிள் நம்ம வியூ பண்றோம். கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ உங்களோட விஷுவலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர்ஸ் தான், அதே சிஸ் ஐசோமர், 2 மெத்திலுமே மேல இருக்கு. நான் வேற வேற வியூ பாயிண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். இது ரெண்டையும் ஒரே டைரக்ஷன்ல ரைட் டைரக்ஷன்ஸ்ல நான் மூவ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ இதை மட்டும் பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ மேல இருக்கு, நான் வந்து மேல இருந்து பாக்குறேன். ஸோ இது மேல இருக்கு, கீழே ஹைட்ரஜன் இருக்கு, இது மேல இருக்கு, கீழே ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, இதை நான் ரைட் சைடு மூவ் பண்ணிடுறேன், இதை நான் ரைட் சைடு மூவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த CH3 இந்த ரிங்குக்கு உள்ள விழுவும், விழுந்துருச்சு. ஓகே, இந்த CH3 ரிங்கை விட்டு வெளியில விழுவும், கரெக்ட். ஸோ நான் இந்த கான்ல ரைட் சைடு ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருது. இது கிளியர், சூப்பர். இதே இதை நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல அதே லெஃப்ட் சைட்ல நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த மெத்தில் ரிங்குக்கு உள்ள விழுவும், இந்த மெத்தில் ரிங்குக்கு வெளியில விழுவும், கரெக்ட். இதான் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது Z ஐசோமர், இது E ஐசோமர். இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான், கரெக்ட். இதை ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணா இது வந்துடும், சிம்பிள். ஸோ இது 1 செகண்ட் நான் எல்லாத்துலயும் காமிக்கிறது என்னன்னா, நீங்க எவ்வளோ பண்ணாலும் கான்செப்ட்ல இருந்து விளையிடக்கூடாது. ஸோ கான் எல்லாமே ஒரே ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குது. இப்போ நம்ம டிஸ்க்கு வரும். ஓகே, டிஸ். இப்போ நான் என்ன பண்றேன், கான் வந்து உங்களுக்கு ஈஸி, ஏன்னா இந்த ஐசோமர்ஸை கொடுக்கறதுனால, EZ ஐசோமர்ஸை கொடுக்கறதுனால நீங்க எந்த இது எழுதினாலும் அக்செப்டபிள். பட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கான்ஃபிகரேஷனல் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸா கிடைக்குது, கரெக்டா? இப்போ இதை பாத்தீங்கன்னா இந்த சிக்மா பாண்டை வச்சு ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒன்னாயிடும். ஸோ இது எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஐசோமர்ஸ் ஆயிடும். ஐசோமர்ஸே கிடையாது, ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாண்டு இது EE ஐசோமர், இது ZZ ஐசோமர். ஸோ இங்கனக்குள்ள நீங்க இன்வர்ட் ரொட்டேட் பண்றீங்களா அவுட்வர்ட் ரொட்டேட் பண்றீங்களான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். எப்போ டிஸ்ல மட்டும் சப்ஸ்டியூட்டட் டிஸ் ரொட்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். நீங்க 2 ஆன்சருமே எழுதுனா கரெக்ட், ஓகே. ஆனா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல, ஏதாவது ஒண்ணுதான் அது கரெக்டா இருக்கணும். ஸோ நீங்க எதை இன்வெர்ட் பண்றீங்களா அவுட்வர்ட் பண்றீங்களான்றதும் ரொம்ப முக்கியம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு முன்னாடி இங்க இப்போ நான் 2 மெத்தில எடுத்து ரெண்டையுமே அவுட்வர்ட்ல பண்றேன். இதுவும் அவுட்ல கொண்டு போறேன், இதையும் அவுட்ல கொண்டு போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா புரியும்.
ஒன்னு ரைட்ல மூவ் பண்றேன், ஒன்னு லெஃப்ட்ல மூவ் பண்றேன். இப்போ ரெண்டுமே ரிங்குக்கு வெளியில விழுது, ரெண்டு மெத்திலுமே ரிங்குக்கு வெளியில விழுது. இந்த ஐசோமர் இஇ ஐசோமர். இப்போ அதே மாதிரி எடுத்து நான் இன்வெர்ட் ரொட்டேட் பண்றேன். ஒன்னு லெஃப்ட்ல மூவ் பண்ணிட்டு அடுத்தது ரைட்ல மூவ் பண்றேன். இப்போ இந்த ரெண்டு மெத்திலுமே உள்ள விழுது, கரெக்டா? ஸோ இது ஜெட் செட் ஐசோமர். இப்போ எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் டிஃப்ரெண்ட் செட்ஸ் கொடுத்துருச்சு. இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்றேன்னா, இது எல்லாமே நம்ம ரியாக்ஷன்ஸ் பாத்வேஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ நான் ஒரு சிஸ் பியூட்டின் எடுத்து தெர்மல் கண்டிஷன் போட்டேன்னா எனக்கு இசெட் ஐசோமர் தான் கிடைக்கும். அது இசெட்டா இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னா இசெட் ஐசோமர். ஸோ ஒரு சிஸ் தெர்மல்ல இசெட் ஐசோமரை கொடுக்கும். அதே சிஸ் போட்டோ கெமிக்கல்ல இஇ ஐசோமர் கொடுக்கும். இஇ இல்லைன்னா ஜெட் செட், இந்த ரெண்டுமே கொடுக்கும். இந்த ரெண்டு ஐசோமர்ஸுமே கொடுக்கும். இப்போ இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, கான் ரொட்டேஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு சிஸ் பியூட்டின் எடுத்து கான் ரொட்டேட் பண்றோம். கான் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே இசெட் இல்லைன்னா ZE அந்த ஐசோமர்ஸை கொடுக்குது. அதே சிஸ்ஸை டிஸ்ரோட்டேட் பண்ணோம்னா இஇ இல்லைன்னா ZZ இந்த ஐசோமர்ஸை கொடுக்குது. இவ்வளவுதான். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்ல போலாமா? இப்ப பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்லைடுமே பார்க்கும்போது எங்கெங்கயோ என்னென்னமோ சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் கன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே இதுனா இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்போ வரும். வரலைன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் டிரான்ஸ் சைக்கிள் பியூட்டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மெத்தில் மேல ஒரு மெத்தில் கீழே இருக்கு. ஓகே, இந்த இது டாட்டர் லைன். ஓகே, இது டார்க் லைன், டாட்டர் லைன் தெரியல. இது கீழே இருக்கு. இப்போ நான் மூவ் பண்றேன், இது ரெண்டையுமே ஒரே சைட்ல மூவ் பண்றேன். எனக்கு இப்ப என்ன கிடைக்கும்னா, இந்த மெத்தில் இதுக்கு வெளியில போய் விழுந்துடும். ஏன்னா இது மேல இருக்கு, இது வெளில போய் விழுந்துடும். இது கீழே இருக்கு. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி என்ன நினைச்சிருவோம், நான் இந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கிறதுனால இது உள்ள போய் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நோ, ஏன்னா இது கீழே இருக்கு. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் தான் உள்ள போகும். இப்போ இங்குள்ள ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, மேல இருக்கிற விஷயங்கள் தான் ரிங்குக்குள்ள போகுது. ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ரிங்குக்குள்ள இருக்கும். பட் இந்த மெத்தில் ரிங்க் வெளியில வந்துடுது. ஸோ அதே மாதிரி நம்ம வேற டைரக்ஷன் லைக் ரெண்டையுமே லெஃப்ட் சைட்ல மூவ் பண்றோம். இப்போ இந்த மெத்தில் ரிங்குக்குள்ள வருது. ஓகே, அக்ரி. இந்த மெத்திலும் ரிங்குக்குள்ள தானே வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா என்ன பாயிண்ட், இந்த மெத்தில் ரிங்க் வெளில போகணும்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் ரிங்குக்கு வெளில போகும், இந்த மெத்தில் ரிங்குக்குள்ள போகும். ஸோ நீங்க இப்படி பாத்தீங்கன்னாலும் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இதை வெளியில தள்ளுறீங்க, இந்த மெத்தில் ஆட்டோமேட்டிக்கா ரிங்கு பக்கத்துல வந்துடும். இதை உள்ள தள்ளுறீங்க, இந்த மெத்தில் ஆட்டோமேட்டிக்கா ரிங்கு பக்கத்துல வந்துடும். ஸோ இதுதான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் இந்த டைரக்ஷன் ஆரோவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அதனாலதான் நான் அதை போடாம வச்சிருந்தேன். ஸோ நமக்கு ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்றோம், அது எங்கனக்குள்ள பிளேஸ் ஆயிருக்குன்றதை பொறுத்து என்ன கான்ஃபிகரேஷன் ஐசோமர்ஸை கொடுக்கும். இவ்வளவுதான் இதுல பாயிண்ட். ஸோ இதே மாதிரி டிஸ்ரோட்டேஷன் பண்ணனா ரெண்டுமே உள்ளேயோ ரெண்டுமே வெளியிலையோ என்ன பண்ணாலும் நமக்கு ஒரே ஐசோமர்ஸ் தான் கொடுக்குது. ஓகே, இப்போ நீங்க இதை பாருங்க, இந்த மெத்தில் ரிங்குக்கு மேல இருக்கு, இதை நான் ரைட் சைட்ல மூவ் பண்றேன், எனக்கு ரிங்குக்கு வெளியில போயிடுச்சு. ஓகே, இது இங்க ஹைட்ரஜன் ரிங்குக்கு மேல இருக்கு, இதை நான் லெஃப்ட் சைட்ல மூவ் பண்றேன், இந்த ஹைட்ரஜன் ரிங்குக்கு வெளியில போகும், மெத்தில் ரிங்குக்குள்ள போயிடும். அவ்வளவுதான். ஸோ இதை மட்டும் நம்ம க்ளோஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நீங்க ஒரு ரொட்டேஷன்ஸ்ல ஈஸி. எப்போ உங்களுக்கு ரொட்டேஷன்ஸ் இதாகும்னா நீங்க போட்டு 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 பார்க்கும்போது தான், ஒவ்வொரு சிம்பிள் மாலிகுல் எடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ஓகே இதுனா இந்த ரொட்டேஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ இந்த ஆங்கிள் இருந்தா இப்படிதான் இருக்கும், மேல இருக்கிற மெத்தில் உள்ள போகுமா வெளில போகுமா, கீழே இருக்கிற மெத்தில் வெளில போகுமா உள்ள போகுமா, இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். நம்ம ப்ராக்டிசிங் மட்டும்தான் ஒரே ஹெல்ப்ஃபுல், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ஒரு கன்க்ளூஷன், குட்டி கன்க்ளூஷன் மாதிரி. ஒரு டிரான்சிஷன் டிரான்ஸ் ஐசோமர் தெர்மல் கண்டிஷன்ஸ்ல EEZZ இந்த இதை கொடுக்குது. அதே போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல மாறி கொடுக்குது. அவ்வளவுதான். இது ஏன் இங்க போட்டோ கெமிக்கல் தெர்மல் போட்டிருக்கோம், ஏன்னா கான் ரொட்டேஷன்ஸ் தெர்மல்ல தான் அலௌடு, டிஸ் ரொட்டேஷன்ஸ் போட்டோ கெமிக்கல்ல தான் அலௌடு. கரெக்டா? அதனாலதான் இங்க நம்ம கண்டிஷன்ஸையும் அப்ளை பண்ணிருக்கோம். சிம்பிள். ஸோ 4N சிஸ்டம் தெர்மல்ல கான் அலௌடட், அது இந்த ப்ராடக்ட் கொடுக்குது. இவ்வளவுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இதோட இப்போதைக்கு முடியுது. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம்.